பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த டாஸ்க்கு எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு தெரிலங்க. பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. எல்லோரும் பேசி வேறு டீம்லேருந்து கொடுக்கணும் பாயிண்ட்ஸு. விக்ரம் கொடுக்குறான் 1 பாயிண்ட்டு சாம்பார் ஸ்குவாடுக்கு. அடுத்து ரம்யா கொடுக்குது, அதுவும் 1 பாயிண்ட்டு சாம்பார் ஸ்குவாடுக்கு. இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா சாம்பார் ஸ்குவாடை வந்து அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது திவ்யா, சாண்ட்ரா, பாருலாம் இருக்கிற டீமை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அது சொல்கிறேன், ஹைஜீன் இல்லை, ஃபன் இல்லையா. யார் ஃபன் இல்லைன்னு ரம்யா சொல்லுதுங்க. அது எந்த நிலைமைக்கு வந்துட்டோம் பாருங்க. நம்மளாம் திவாகர் இல்லாதனால கண்டென்ட் இல்லை, கண்டென்ட் இல்லாமல் எப்படி ஆகிட்டோம் பாருங்கள் நம்ம. அடுத்து சாண்ட்ரா கொடுக்குது மோப் மாயாவிஸ்க்கு வந்து 1 பாயிண்ட்டு, அது கடுப்பாக வன்மம் ஆயிடுச்சு. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸுக்கு வந்து 1 பாயிண்ட்டு. இது மாற்றி மாற்றி ஒன்று குத்துது மாற்றி. ஆனால் நல்லா கேட்டுங்க, இவங்கள மாதிரி குரூப்பிசம் இந்த அன்பு கேங் 2.0 மாதிரி திருந்தவே மாட்டாங்க இவங்க. அவங்க இந்த மாப் மாயாவிஸுக்கு போய் 2 பாயிண்ட் கொடுக்குதுங்க ரம்யா, 2 பாயிண்ட் கொடுக்குது. ஆனால் சாண்ட்ரா சொல்லுது ஒரு ப்ராப்பரான வேலை இல்லை, ஒரு ப்ராப்பரான கிளீனிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு சொல்லுது. அதுக்கு தான் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா வன்மம், இவங்க வன்மத்தை கக்குறாங்க சாம்பார் ஸ்குவாடில். ஸோ அதனால் இது மாற்றி மாற்றி வன்மத்தை கக்குது. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸுக்கு வந்து விக்ரம் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இவங்கள மாதிரி கேம் ஆடி என்னென்னா சாம்பார் ஸ்குவாடை தூக்கிட்டு இவங்க 2 பேரும் தான் கேமில் இருக்கணும். ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நல்லா தெரியுது. அப்புறம் சாண்ட்ராவும் அதான் ஒரு பாயிண்ட்டை கொடுத்து பண்ணுது. அதில் ஒன்று என்ன காரணம் சொன்னிச்சுன்னா, இங்கே வந்து வாஷ் பேஷனில் வந்து யாரோட ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை சபரி நான் வந்து வேறு எதுக்கு சொல்கிறேன் சபரி, என்ன இப்போ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அது யாரோட ப்ரெஷ்ஷெல்லாம் கிடையாது, எப்ஜோட ப்ரெஷ்ஷு, நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன், அது எப்ஜோட ப்ரெஷ்ஷு. உடனே சாண்ட்ரா சொல்லுது, எப்பா சாமி சபரி இது ஃபன் டாஸ்க், ஃபன் டாஸ்க் சபரி, ஃபன் டாஸ்க்குடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிச்சு. இவன் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. எப்ஜே அப்படியே நைஸாக பாம்பு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு மாதிரி. பாரு வந்து இறங்கி களத்தில் இறங்கிருச்சு, அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், மாப் மாயாவிஸ் ஜெயிக்கிறாங்களா, இல்லை ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் ஜெயிக்கிறாங்களா, இல்லை சாம்பார் ஸ்குவாடு ஜெயிக்குதா. அதான் க்ளீனிங், வாஷிங், கிச்சன் டீமு, இந்த 3 டீமை தான் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்களா. இவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க, மாப் மாயாவிஸு, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸு, அப்புறம் சாம்பார் ஸ்குவாடா. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. மொக்கையாக தான் போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.